கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம். அநேகர் நம்ம இதை சிறு வயதில் நம்ம மனப்பாடமாய் அதை கற்றுக்கொண்டிருப்போம். அதை தாவீது எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதத்தை வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் இந்த சங்கீதம் 23 எழுதியிருக்கலாம். அவரை கர்த்தர் அவருக்காகவும் அவர் ராஜரிகம் பண்ணின இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அவர் மேய்ப்பராயிருந்து அவங்களுடைய சகல காரியங்களையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறதை நினைத்து அவர் எழுதியிருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வயது சென்ற நாட்களிலே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அதில் முதல் வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது முதலாக நம்ம அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் நம்ம பார்க்கும்போது, அவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய தகப்பன் சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தன்னுடைய பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னப்போ தன்னுடைய தகப்பனால் மறக்கப்பட்ட ஒரு நபராய் தாவீது இருந்தார். ஒரு முக்கியமில்லாத ஒரு நபராய் இருந்தார். ஆனாலும் தாவீதுக்குள் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது நிமித்தம் தன் தகப்பனாருடைய ஆடுகளை உண்மையும் உத்தமமுமாய் அவர் பாதுகாத்து மேய்த்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வேலையை அவர் சரியான விதத்திலே அவர் செய்து கொண்டிருந்தார். காட்டில் போய் மேய்க்கணும். அப்போ யாருமே அவரை பார்த்துருக்க மாட்டாங்க. அவருடைய தகப்பனார் அவரை கண்காணிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாரு, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தாவீது அறிந்திருந்தார், கர்த்தர் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தனிமையான நேரத்திலும் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அவருடைய தகப்பனாருடைய ஆடுகளை ரொம்ப ஒரு நேர்த்தியாய், அதை நம்ம வேதத்தில் ஒரு விசை ஒரு கரடி வந்தது. அவர் சவுல் ராஜாட்ட சொல்றார், கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை சொல்றார். கர்த்தர் அவருக்கு எப்படி ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, அதனுடைய வாயிலிருந்து ஆடை நான் தப்புவித்தேன்ட்டு சொல்றார். அப்போ அதுல ஜெயத்தை கொடுத்த தேவன் இந்த பெலிஸ்தீனையும் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாய் பலனை கொடுப்பாரு, ஜெயத்தை கொடுப்பார் அப்படின்னு தாவீது சவுல்ட்ட அறிக்கையிடுறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் எல்லாவற்றிலேயும் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாய், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த காரியத்திலே உண்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். அப்போ இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவர் ராஜாவானதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய அவர் தேவனை மேய்ப்பனாக வைத்தும் தன்னை ஆடாக வைத்தும் பார்க்கிறதை நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இருக்கிறவராக இருக்கிறவர், யெகோவா தேவன், யாவே தேவன். அதே போல அடோனாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சிருஷ்டிகரான தேவன் அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அவர் இப்போ மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்னா, இன்னைக்கு நம்ம
பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம், சரி நான் செய்கிறேன். ஆனால் நாளைக்கு நம்மளால் அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நம்ம மாறக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் கர்த்தருடைய குணாதிசயம் என்னன்னா, அவர் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் ஒன்று சொன்னார்னா அவர் நிச்சயமாக செய்வார். அதுபோல அவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தத்துல மாறுதல் கிடையவே கிடையாது. எவ்வளவு வேணும் அதுல அவர் இருளே கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதே போல அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இப்படி அவருடைய குணாதிசயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய குணாதிசயங்களிலே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தர். என் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு தனிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு கர்த்தரோடு இருந்தது அவருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரா, என்னுடையவர். நம்ம உன்னத பாட்டுல நம்ம பார்க்கலாம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அப்போ என் மேய்ப்பர். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு சொந்தம் கொண்டாடுகிற ஒரு உறவு தான் தேவனுக்கும் நமக்கும் உள்ளான ஒரு உறவு. அப்போ என்னுடைய மேய்ப்பர். அவர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வருங்காலத்திலும் அவர் என்ன ஒரு விசுவாசத்தோடு அறிக்கையிடுறாருன்னா, என்னுடைய மேய்ப்பர், கர்த்தர் என்னுடையவர். அவர் தனிப்பட்ட விதத்திலே அவர் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அதனால்தான் அவரால் சொல்ல முடிஞ்சது, கர்த்தர் என் மேய்ப்பர். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேய்ப்பர். மேய்ப்பர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கும் பொழுது, தாவீது அவர் எப்படியாக தன் ஆடுகளை நடத்தினார் அப்படிங்கிறத அவரால் மறக்க முடியாது. அவர் அந்த நினைவுகளை வைத்து, அதே போல அவர் கடந்து வந்த பாதையிலே கர்த்தர் அவரை எப்படியாக நடத்தினார் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, அவர் அவன் தன் ஆடுகளை கவனித்தது போல அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் மேல் அக்கறை கொண்டு ஒரு மேய்ப்பனாக நடத்தின விதத்தை எண்ணிதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மேய்ப்பனை குறித்து, கர்த்தர் நம்மளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறதை குறித்து நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நம்ம இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். என்னன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்ப்பனாக என்னென்ன காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், கர்த்தர் எல்லாருக்குமே மேய்ப்பராய் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது கிடையாது. ஏன்னா நம்ம கவனிக்கலாம், மேய்ப்பர்கள் அவங்களுடைய ஆட்டு மந்தையை தான் அவங்க பார்த்து கொள்வாங்க. அதே போல அந்த ஆடுகளும் அவங்களுடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு தான் அது என்ன பண்ணும்னா செவி கொடுக்கும். அந்நியர்கள் இப்போ நம்ம போய் நின்று அதை கூப்பிட்டோம்னா அது எதுவுமே என்ன பண்ணாதுன்னா எந்த ஒரு மறு உத்தரவும் கொடுக்காது, அது வராது நம்ம கூப்பிட்டோம்னா. ஆனா தன்னுடைய மேய்ப்பன் கூப்பிடும் பொழுது அல்லது மற்ற மேய்ப்பர்கள் அதை கூப்பிட்டாங்கனாலும் அது வராது. அப்போ கர்த்தர் யாருக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன்
சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டு நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, நம்ம இஷ்டத்துக்கு இல்லாம, நம்மளுடைய சுய விருப்பத்திற்கோ மாம்ச விருப்பத்துக்கோ இல்லாம, அதன்படி நடவாமல், யார் யார் அவருடைய அதிகாரத்துக்கு, ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமான், நீர் என்னுடைய மேய்ப்பன், நீர் சொல்லுவதை நான் கேட்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எப்படி இருப்போம்னா, செவி கொடுக்கிறவர்களா இருப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, மேய்ப்பனா இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் அறிந்திருக்கிறார். நம்மளே அறியாத காரியங்கள், மற்றவர்கள் நம்மளை குறித்து அறியாத காரியங்கள், நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளை குறித்து அறியாத காரியங்கள், உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் நம்மளை குறித்து அறியாத எல்லா காரியங்களையும் A to Z 100க்கு 100 நம்மளை அறிந்தவர் யாருன்னா, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அப்போ நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றார். நம்மளுடைய தாயின் கருவில் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகள் உருவாகிற நாட்களை அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தார் அப்படின்னு சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்மளை முற்றிலுமாக அறிந்த தேவன், அவருக்கு தெரியாதது என்று ஒன்றுமில்லை. அப்போ அதுதான் பெயர் சொல்லி அழைக்கிறது. அதாவது நம்மளை முழுக்க முழுக்க நம்மளுடைய முழுமையையும் அவர் அறிந்திருக்கிறார், நம்மளுடைய பெயரை அறிந்திருக்கிறார். நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே என்னவா அவர் நம்மளுக்கு பேர் வச்சிட்டார், அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை முற்றிலுமாக ஒரு தனிப்பட்ட விதத்தில் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவைகள் வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்போ கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காலையில ஆடுகளை என்ன பண்ணுவார், மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போவார். போயிட்டு அங்க புல்லு மேய்ந்துட்டு தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நாள் முடிந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் இலைப்பாரும்படியா ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு அடைத்து வைத்திருவார். அப்போ எதுக்காக வெளியே நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்கான ஒரு ஆட்டிற்கான தேவையை சந்திக்கும்படியாய். அப்போ நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்த்தோம்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நம்ம ஒரு சில இடம் தெரியாத அதாவது நம்மளுக்கு புதிதாக ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது, நம்ம அங்க போற வழியில இருக்கிற ஜனங்கள்கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, இந்த வீடு எங்க இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ரைட் போங்க, லெஃப்ட் போங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ இப்படி போகணும், அப்படி போகணும், இந்த பக்கம் திரும்பணும், அந்த பக்கம் வளையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நிக்கிற தேவன் அல்ல. மாறாக அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மை அவர் ஒரு வழியில போக சொல்லும் பொழுது அவர் நமக்கு முன்பாக நடக்கிறாராம். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக அவர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். அப்ப எவ்வளோ ஒரு அக்கறை நம்ம மேல, எவ்வளோ ஒரு அன்பு, ஒரு கரிசனை, நம்மளுடைய பாதுகாப்பை அவர் என்ன பண்றாருன்னா முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன், பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக செல்கிற தேவன் நம்முடைய தேவன். அதே போல ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. நம்மளுடைய வேலை என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ, அவருடைய
காரியத்தை கேட்டு அதன்படி செய்வது தான் நம்மளுடைய வேலை. அப்போ முன்னாடி அவர் போயிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது தான் ஆடுகளாகி நம்முடைய வேலை. அப்போ ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். அப்போ பாருங்க, பின் செல்வது, கர்த்தருக்கு பின்னாடி நம்ம போறது தான். அப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு கரிசனையான ஒரு தகப்பன், ஒரு மேய்ப்பன் இருக்கிறார்ல நம்மளுக்கு இந்த வழியில போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்மளோடு கூட இருந்து அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு முன் செல்கிற ஒரு மேய்ப்பன், நம்மளுடைய மேய்ப்பன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான காரியம். அந்நியன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சத்துரு, பிசாசானவன். இன்னும் பிசாஸ் நிறைய நேரங்களில் பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தும். கர்த்தருக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறவர்களை திசை திருப்பும்படியாய், வேற வழியில செல்லும்படியாய் பொல்லாத மனிதர்கள். அடுத்தது நம்மளுடைய மாம்சத்தை அவன் பயன்படுத்துவான், உலகத்தை பயன்படுத்துவான். அப்போ இது எல்லாமே அந்நியமான ஒரு காரியம். கர்த்தரை மேய்ப்பனாய் கொண்டிருக்கிற ஆடுகளுக்கு இவைகள் எல்லாமே அந்நிய காரியம். அப்போ இந்த காரியங்கள் நமக்குள் எழும்பும் பொழுது, அதனுடைய சத்தம் நமக்குள் உண்டாகும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவனை விட்டோடிப்போம். அப்போ அந்த அந்நிய காரியங்களை விட்டு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, ஓடி போகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம தனிமையில் இல்லை, எப்பொழுதுமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவுல நமக்கு எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்மளுக்கு துணையாளராய் உதவி செய்யும்படிக்கு தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து சென்றாலும், எந்த அந்நியமான காரியம் தேவனை விட்டு பிரிக்கும்படியாய் நம் வாழ்வில் வந்தாலும், நமக்கு உதவி செய்வதற்கு நம் கரங்களை மட்டும் நம்ம உயர்த்தி, நம்ம ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு ஆலோசனை தந்து நடத்துங்க, இந்த பொல்லாத காரியத்திலிருந்து தப்புவித்து கொள்ள எனக்கு வழி என்னன்னு காண்பீங்க அப்படின்னு அவரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் எனக்கு இந்த சூழ்நிலை, நீ போற சூழ்நிலை எனக்கு ரொம்ப ஒரு கடினமாய் தோன்றுது, என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, என்னுடைய திராணி இதுக்கு திராணிக்கு மேல இருக்குன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். சகல சூழ்நிலைகளும் நம்ம எதிர்கொள்கிற எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது கர்த்தருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாய் தான் இருக்குதே தவிர, அவரை விட மேலான அதிகாரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆழமாக அவரை, தேவனை, கர்த்தரை நம்முடைய மேய்ப்பனாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நாம் இன்னும் ஆழமாய் தியானிப்போம். என்ன அப்படின்னா, அவர் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம்.
கர்த்தர் வந்து ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிற நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு, அவர் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணிரும்னா தவறி போயிடும். தவறி போய் சில நேரம் முட்களுக்குள் சிக்கி கொள்றோம். அதுக்கப்புறம் சிக்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பள்ளத்துல போய் விழுந்திருக்கலாம். இது அவர் நடத்துற பாதையை விட்டு வழி விலகி போகிற ஆடுகளும் உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சில நேரத்துல என்ன பண்றோம்னா, நம்ம மாம்சத்திற்கு ஏற்றபடி உலக பிரகாரமாய் அல்லது பொல்லாத மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி என்ன பண்ணிடுறோம், வழி விலகி போற நாட்களும் உண்டு, நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் வந்து நேசிக்கிறவர்களை என்ன பண்றாரா, சிக்ஷிக்கிறார். அப்போ அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, போய் முள்ள சிக்கி கொண்டிருக்கிற அந்த ஆட்டை தூக்கி எடுப்பார். அதே போல அது விழுந்து கிடக்குது, ஒரு பள்ளத்துல விழுந்திருக்குன்னா சில நேரம் ஏதாச்சும் காயங்கள் இருக்கலாம். அந்த காயத்தை என்ன பண்றாரு, மருந்து போட்டு கட்டிட்டு கர்த்தர் என்ன பண்றார், அவருடைய தோள்கள்ல போட்டு சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு அன்புல, நம்ம வழி தவறி போகும் பொழுது என்ன பண்றார், அவரு நம்மளை சிட்சிக்கிறார், நம்மளை தூக்கி எடுக்கிறார், நம்மளுடைய காயங்களுக்கு மருந்து போட்டு அவருடைய அன்பென்னும் தைலத்தினால் நம்ம காயங்களை ஆற்றுகிறார், கட்டு போடுகிறார். அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன பண்றார், நம்மளை தோளின் மீது தூக்கி சுமந்து அவர் வந்து நம்மளை ஒரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எந்த ஒரு இக்கட்டிலும் நம்ம தவறுகள் செய்து பள்ளத்துக்குள்ள விழுந்து கிடக்கலாம். ஆனால் நம்ம அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒரு மனம் திரும்புகிற ஒரு இருதயத்தோடு கூப்பிடும் பொழுது, அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட ஒரு பள்ளத்துக்குள் நம்ம விழுந்து கிடந்திருந்தாலும் அவர் நம்மளை கரம் பிடித்து தூக்குகிற தேவன். அவர் நம்மளை ஆனால் நமக்குள் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும், உண்மையான ஒரு கூப்பிடுதல். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது அவருடைய கரம் நம்மளை பிடித்து எடுத்தது, தூக்கி அவருடைய கரத்தினால தூக்கி எடுக்க முடியாத ஆழம் என்று எந்த ஒரு ஆழமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. அவர் தூக்கி எடுக்கிறவராக மட்டும் அல்ல, நம்ம எந்தெந்த விதத்துலலாம் காயப்பட்டிருக்கிறோமோ எல்லா காயங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அன்பு அதை நம்மளை ஆற்றுகிறது, அந்த காயங்களை ஆற்றுகிறது. அவர் கட்டு போட்டு அது குணமாகும் வரைக்கும் என்ன பண்றாருன்னா, அவருடைய தோள்களில் வைத்து நம்மளை சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நம்ம அளவிடவே முடியாது. அவருடைய அன்பை நம்ம வந்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ ஆழமான ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு மகிமையான அன்பு, மேன்மையான அன்பு நம்மளுடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தோள்களில் சுமந்து தூக்கி கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா, இளைப்பாறுதலை தருகிற தேவன், நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மை ஆறுதல் படுத்துகிற மேய்ப்பன் நம்மளுடைய மேய்ப்பன். என்ன பண்ணுவார்னா, இப்போ தாய்மார்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பிள்ளைங்க வந்து குழந்தைகளா இருந்தப்போ அவங்க அழுதாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள தூக்கி அப்படியே அணைச்சிக்கிடுவோம். நம்ம இருதயத்தை கிட்ட பிடிச்சு கட்டி இறுக பிடிச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய அந்த சரீரத்தின் அனல் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை உண்டாக்குகிறது. அப்போ சாதாரண மாம்ச பிரகாரமாகிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அவளுடைய அணைப்பினால் என்ன பண்றாள், தேற்றுகிறாள். அதான் கர்த்தர் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். அப்போ நம்மளுடைய உலக பிரகாரமான தாய் நம்மளை நேசிப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் ஆண்டவருடைய நேசம் இருக்கிறது. அப்போ அந்த நேச அக்கினி அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளை ஆறுதல் படுத்தும்படியாய், நம்ம ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகும் பொழுது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்போ அவர் சகலவித ஆறுதலின் தேவன்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றாரு, நம்மளை கட்டி அணைத்து அவருடைய இருதயத்திற்கு பக்கத்துல வச்சு நம்மளை அணைத்து கொள்கிற ஒரு மேய்ப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிற மேய்ப்பன் நம்மளுடைய மேய்ப்பன். அதே போல
வேத வசனத்தில் இருக்கிறது, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம போகும் பொழுது நம்ம எப்பவும் போகிற அந்த அதே வேகத்தில் போக முடியாது. நம்ம லைஃப் லாங், நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரே வேகத்தில் ஓடுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடையாது. ஒரு சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் உக்காந்துருவோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப மெதுவாக பயணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது கர்த்தர் நம்மளை விரட்டுகிற மேய்ப்பன் கிடையாது. ஓடு 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 அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நமக்குரிய சூழ்நிலைகளை பார்த்து அவர் நடத்துகிற பாதையில் சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அதற்கேற்றபடி நம்மளை என்ன பண்றாருன்னா மெதுவாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா! அப்போ எவ்வளோ ஒரு புரிந்து கொள்ளுதல் பாருங்க. அவர் மனிதர்கள் மாதிரி கிடையாது. ஒரு அதாவது ஒரே நம்மளை போ 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 போன்ட்டு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்மளுடைய எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்றபடி நம்மளை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! அடுத்ததாக நான் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நாம் எல்லாருமே கர்த்தரை மேய்ப்பனாக பல விதத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அனுபவித்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தரை நெருங்க 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 ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்குன்னு ஒரு பாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா! அவருடைய இருதயத்துல பாரங்கள் இருக்கிறது. எதை குறித்துனா, ஆத்துமாக்களை குறித்து, இன்னும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து, இன்னும் கர்த்தருடைய நம்ம அவரை நெருங்க நெருங்க அந்த பாரம் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திற்குள், பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்குள் இருக்கிற பாரத்தை குறித்த அறிவை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்திலே வைக்கிறார். ஹல்லேலூயா! பேதுருவுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் மேல அன்பா இருக்கிறாயா? அப்போ பேதுரு சொல்றார், ஆமா ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன். இப்போ 3 தரம் அதை கேட்டு 3 தரமே பேதுரு அதே பதில சொல்றாரு. அப்போ கர்த்தர் அதற்கு என்ன சொல்றார் அப்படின்னா, பேதுருட்ட என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தரை நாம் மேய்ப்பனாக அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவிக்கிறோம். இது நம்மளுடைய தேவைகள், நம் பக்கம் இருக்கிற காரியங்கள் எல்லாமே அவர் என்ன பண்றாருன்னா, சம்பூர்ணமான ஒரு மேய்ப்பனா இருந்து நம்மளை கிருபையாய் நடத்துகிறார், எந்த ஒரு குறைவும் இல்லாமல். அதனால்தான் தாவீது சொல்றார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ கர்த்தரை நம்ம மேய்ப்பனாக கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் அதிகாரத்திற்குள் அடங்கி அவருடைய ஆடாயிருக்கும் பொழுது, எந்த தாழ்ச்சிங்கிறது என்னன்னா குறைவு. அப்போ எந்த ஒரு குறைவும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. எந்த ஒரு நன்மையான காரியமும் நம்ம வாழ்வில் குறைவு படவே படாது. எப்போன்னா அவருடைய ஆடாய் நாம் இருக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற காரியங்களை செய்து அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ பேதுருவை நோக்கி கர்த்தர் சொல்லும் பொழுது, அவர் கர்த்தர் இப்போ என்ன எதிர்பார்க்கிறார் நம்மள்ட்ட அப்படின்னா, நம்ம கர்த்தரை மேய்ப்பனாக அனுபவிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய இந்த பூமியில நம்ம இருக்க போற நாட்கள் எல்லாமே கர்த்தரை நாம் மேய்ப்பனாக அனுபவிக்க போறோம். அது ஒரு முடிவுக்கு வராது நம்ம வாழ்க்கையில. அவருடைய அதிகாரத்துக்கு உள்ள இருக்கிற நாட்கள் வரைக்கும் கட்டாயம் அவரை நம்ம மேய்ப்பனாக அனுபவிப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அப்போ நம்ம கர்த்தரை மேய்ப்பனாக அனுபவித்திருக்கிறோம். அதே போல தேவன் என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்னா, நாம் அவரிடமிருந்து அனுபவித்த அந்த மேய்ப்பனுக்குரிய காரியங்களை, எத்தனையோ பேர் சிதறி போயிருக்கிறாங்க. காணாமல் போன ஆட்டை ஆண்டு என்ன சொல்றாரு, ஒரு உவமையில ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த 99 ஆடுகளையும் விட்டுட்டு என்ன பண்றாரா, அந்த ஒரு ஆடுக்காக அவர் தேடி போறார். கண்டுபிடிச்ச உடனே மிகுந்த சந்தோஷம், அந்த ஒரு ஆடுக்காக மிகுந்த சந்தோஷம்.
பரலோகத்துல உண்டாகுது இல்லையா? அந்த மனம் திரும்புகிற ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நமக்கு அப்போ என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் தேவன்? அநேக நேரம் நம்ம எதோடு நின்றோம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு தகப்பன், எனக்கு மேய்ப்பன், எனக்கு ரட்சகர், எல்லாமே அது 100% சரி, அது உண்மை. ஆனா அதோட நம்மளுடைய காரியம் நின்று விடுகிறதில்லை. அடுத்த லெவல் என்னன்னா, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்தது எல்லாமே அவர் செய்திருக்கிறார், எல்லாமே செய்யறார் அவர். அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? நம்ம என்னைக்காச்சும் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கோமா, ஆண்டவரே உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா, உங்களுக்கு எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கா என்கிட்ட இருந்துன்னா? கட்டாயம் இருக்கு, 100% இருக்கு. அவருக்கு பாரங்கள் இருக்கு, அவர் வேதனைப்படுகிற காரியங்கள் அவர் இருதயத்துல இருக்குது. அநேக நேரம் நம்ம வேதனையை தான் போய் கண்ணீரோட போய் ஆண்டவர் சமூகத்துல போய் கொட்டுறோம். எனக்கு அந்த வேதனை ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனை ஆண்டவரே, எனக்கு இந்த துக்கம் அப்பா அப்படின்னு நம்மளுடைய காரியத்தை பாரத்தெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைக்கிறோம். நல்லது, அவர்கிட்ட தான் இறக்கி வைக்கணும். ஆனா நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம எல்லாருமே போகணும். என்ன லெவல்னா, அவருடைய பாரம், அவருடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவரே என்கிட்ட இருந்து என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்க பாரம் என்ன ஏசப்பா? அதுல நான் என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை நான் அறிந்து செயல்படுகிற ஒரு மகனாக மகளாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர்கிட்ட நம்ம உண்மையாய் கேட்கும் பொழுது, ஏசப்பா என்ன ஆண்டவரே என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? உங்க இருதயத்தின் பாரம் என்ன? என்னோடு பேசுங்க, எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முக்கியமாகவே அவர் ஆத்துமாக்கள், இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா அநேக காரியங்களை நம்மள்கிட்ட பேசுவார். நம்ம அவர் பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ அவருடைய இருதயத்தின் பாரத்தை நம்மளுக்கு ஒவ்வொன்றா சொல்லுவார். நீ இதற்காக ஜெபி, இவங்களுக்காக ஜெபி, பெயர் சொல்லுவார். அப்போ நம்ம அதுதான் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருக்கத்துக்குள் நாம் போகிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் வாஞ்சிக்கணும். இதுவரைக்கும் நம்ம நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய இருதயத்தின் பாரங்கள், இதற்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருகிற 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய பாரத்தை சுமைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். யார்கிட்ட நான் என் பாரத்தை நான் சொல்ல முடியும்? யார் என்னுடைய பாரத்தை கேட்பதற்கும் என் இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கும் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம அதற்கு இன்றைய தினம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் இருக்கிறேன், உங்க இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்வதற்கும் சுமந்து கொள்வதற்கும் உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கும் நான் வரேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு நம்ம முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புகளை நாம் செய்வதற்கான தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் தேவ கிருபைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தந்து நம்மளை ஜெயமாய் அவர் மகிமைக்காக நம்மளை நடத்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரம் நம்மளுக்கு ஆசீர்வாதமான நேரமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் தயவினால் நாம் எல்லாருமே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவன் விரும்புகிறதை நாம் செய்வதற்கும் அவர் இருதயத்தின் பாரத்தை சுமக்கிறவர்களாக அவர் எதிர்பார்ப்புகளை அறிந்து அதற்கு நம்மளை ஒப்புக்கொடுக்கிறவர்களாய் நாம் இந்த நேரத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர், நடத்தினீர். இன்னும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வருகிற நாட்களிலே உம்முடைய எதிர்பார்ப்புகளை, உம்முடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்குகிற மனிதர்களாக எங்களை உருமாற்றுங்க. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. Thank you.